ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாம்பார் தான். இட்லி தோசைக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் பாருங்க சூடேறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சனா சோம்பு, பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலாவும் எடுத்துருக்கோம். மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதோட லைட்டா மட்டும் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட வாசனை எல்லாம் போகட்டும். இப்ப இதோட ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள ஒரு 1/2 மூடி தேங்காயில ஒரு 4 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம தேங்காய் பேஸ்டும் அரைச்சு வச்சிருக்கோம், அது இதோட சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிறப்ப இது கூட ஒரு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளவுதாங்க, நம்ம தக்காளி சாம்பார் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா 2 தக்காளி வச்சு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.